ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க அகோரி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லயே ஃபர்ஸ்ட் கமெண்ட் தர ஃபாலோ பண்ணிக்கோங்க. அகோரி இந்த படம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு பக்காவான ஹாரர் த்ரில்லர் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 2 minutes இருக்கு. இந்த படத்தை DS ராஜ்குமார் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சித்து, சோனு, மைம் கோபி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட கதைக்களம் பாத்தீங்கன்னா 1970களில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த டைம்ல ஒரு டைரக்டர் ஒரு உலக சினிமா எடுக்கணும் அப்படின்ட்டு பயங்கரமா ஒரு கதையை வச்சுட்டு போராடிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவரால் அந்த படத்தை எடுக்கவே முடியல. ஒரு சிச்சுவேஷனுக்கு மேல அவரு விரக்தியில சூசைட் பண்ணிக்கிறாரு. அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம ஹீரோவும் அவங்க டீமும் போய் கதை எழுதலான்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. அங்க என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. படத்தோட ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம பல 100 படங்கள் பார்த்ததுனால நமக்கு பல சீன்ஸ் எல்லா படத்துலயுமே பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஸ்கிரீன் பிளே வைஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீனோட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஏனோ தானோன்னு எழுதி எடுத்திருக்காங்க. சுத்தமா ஒரு சிங்கே இல்லாம என்னென்னமோ எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. படத்துல கேரக்டர் ரைட்டிங்கும் பெருசா எழுதாதனால யாருமே நமக்கு மனசுல நிக்கவே இல்லை. இந்த படம் ஒரு ஹாரர் காமெடி படம். ஆனா காமெடியும் சுத்தமா எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அதே மாதிரி ஹாரர் எலிமெண்ட்ஸ் எங்கேயுமே நமக்கு பெருசா ஃபீல் ஆகவே இல்லை. சினிமோட்டோகிராஃபி எல்லாம் படத்துக்கு என்ன வேணுமோ அதை நீட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே ஓரளவு ஓகேவா இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டோரி பிளாட் நம்ம பல படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட ஸ்டோரி பிளாட்ன்றதுனால ஒரு சீன் கூட புதுசா இல்ல. எல்லா சீனுமே நம்ம பல படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட மாதிரியே இருக்கு. அதனாலேயே நம்மளால படத்தை இன்ட்ரெஸ்டிங்கா உட்காந்து எந்த சீனுமே பார்க்க முடியல. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். ஜாலியா ஒரு படத்தை போய் கலாய்ச்சிட்டு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போய் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.